வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சேம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த கேம் விளாட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கெஃபே சிமுலேட்டர் 2 தான் விளாட போகிறேன். அப்புறம் வந்துட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் 2-3 பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்டு போங்க. ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா 2-3 பேத்துக்கு தெரியும் இந்தமாரி ஒரு சேனல் இருக்குதுன்னு. ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் நாள் எழுந்திச்சிட்டு சரி யார் யார் வீட்டில் இருக்காங்கன்னு பார்த்தா ஒய்ஃப்னு போட்டிருக்கு. ப்ரோ எனக்கு கல்யாணம் ஆச்சு ப்ரோ, எனக்கே தெரியாமல் இப்போ கல்யாணம் ஆச்சு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு லிஃப்ட் வந்தோடனே லிஃப்ட்டில் ஏறி போயிட்டேன். ஆனால் லிஃப்ட் என்னையே விட்டுட்டு போயிடுச்சு. சரி திரும்பவும் லிஃப்ட்டை மேலே ஏற்றி திரும்ப கீழே இறங்கி இன்டர்நெட் கெஃபே திறக்கலான்னு சொல்லிட்டு ஓடி போனோம் ப்ரோ. போயிட்டுனே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டர்நெட் கெஃபே திறந்து பார்த்தா ஃபுல்லாக குப்பை. எவ்வளோ குப்பை இருந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சுட்டானுங்க. அப்புறம் ஒரேடியாலாம் வரல, ஒன்றா பார்த்து க்ளீன் பண்ணி ஒரேடியாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்யூஸை திறந்துட்டு கம்ப்யூட்டரையும் ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ. அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 ஆப்லாம் தேவைப்பட்டுச்சு இந்த எம்ப்ளாயீஸ்க்கு. அதுக்கப்புறம் ஸ்டீம் ஆப் தேவைப்பட்டுச்சு, அதையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு தேவையான ஜாமான், அதாவது மெயினான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆர்டரும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கார்டும் ஒரு பவுன்சரையும் வந்துட்டு வேலைக்கு எடுத்துக்கிட்டேன். அது ஏன்னா வந்துட்டு இந்த திருடனுங்க தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால். அதுக்கப்புறம் வந்த சாமான் எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. சரி அதுக்கப்புறம் அசெம்பிள் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா பெட்டியும் திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு நல்லா அப்படியே கடன்னு மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்டர்நெட் கெஃபேவும் திறந்துட்டேன். கஸ்டமர் வரதுக்கு வெயிட் பண்ணணுமா. அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னான், இந்தமாரி இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், ஆல் ஏரியா இன் மை கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால். இதுக்கு முன்னாடி இருந்தவனையும் இங்கே உள்ள கேங்கை வந்துட்டு அடித்து துரத்திட்டானுங்க. உனக்கு அந்தமாரி ஆகக்கூடாதுன்னா நீ எனக்கு கொஞ்சம் மாமூல் கொடு, அது அப்போ தான் வந்துட்டு அவனுங்க வந்துட்டு கிட்ட நெருங்காமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தவுளுத்தாக பேசினான். சரி இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு மைக் அடிச்சு கீழே வந்துட்டேன் ப்ரோ. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்ன நல்ல விஷயம் தெரியுமா? கேம் சேஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி இன்டர்நெட் கெஃபேக்கு போயிட்டு சரி அவனுக்கு காசு கொடுத்துட்டு திரும்ப இன்டர்நெட் கெஃபே போனோடனே ஒருத்தன் வந்து இது கேட்டால் அதையும் அப்ரூவ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டுட்டோரியலும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம். கூச்சமே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு முதல் போனியே எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா நம்ம விண்டீசல் வந்துருந்தாரு. சட்டை பாருங்க இப்போ ஃபேமிலின்னு போட்டு வச்சுருக்காரு. அப்புறம் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டு இந்த மேடம் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தா பலான படத்தை பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோ. அதுக்கப்புறம் 2 ஆர்கேட் மிஷின் ஆர்டர் பண்ணிட்டு அதையும் அசெம்பிள் பண்ணிட்டு ஷட்டர்ஸ் மூடிட்டு இன்றைக்கி போனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ஃப்ளோரில் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரன் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா ஒருத்தன் வந்துட்டு இன்டர்நெட் கெஃபே எனக்கு பூட்டியாக திறந்து வச்சுருக்கிறான் ப்ரோ, ஸ்குவிட் இன்டர்நெட் கெஃபேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபுல்லாக போய் பார்த்தா ஃபுல்லாக அவன் கடையில் ஆளுங்க இருக்காங்க. ஒரு நாள் இதேமாரி நான் வந்துட்டு PS5 வாங்கி வைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பாடுலாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு மீட் சாயின் இருந்துச்சு ப்ரோ. சரி குழந்தைய பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய ஒய்ஃபுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் போயிட்டு தூங்கிட்டேன். இந்த டேவும் முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பபாய்.